வெல்கம் டு சிறகு ஆரி ஒர்க். இந்த ஸ்டிச்சோட பேர் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இல்லைனா பானி ஸ்டிச்னு சொல்லுவோம். இதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு தமிழில் ஐ போட தெரிஞ்சாலே போதும். ஐயை கண்டினியூஸாக இப்படி வளைஞ்சி வளைஞ்சி நோட்டில் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லைன் தான் போட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4-5 லைன் போடணும், அப்போ தான் ப்ராக்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. இது எந்த ஷேப்பில் கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். ஒரு சர்க்கிள் ஆகட்டும், ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், அப்புறம் நெக்லைன் எல்லா டைரெக்ஷன்லேயும் நீங்கள் நீடில் திருப்ப தெரிஞ்சிச்சினாலே வாட்டர் ஃபில்லிங் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங்கில் இந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே சர்க்கிளை சுற்றி 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 போடாமல் எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடிக்கிறோன்னே தெரியவே கூடாது. அதுதான் இந்த ஸ்டிச்சோட ஹைலைட்டே. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான், எங்கே முடிச்சிருக்கேன்னு தெரியாத மாதிரி நாம் குழப்பி குழப்பி போடணும். ஃபஸ்ட்டு பென்னில் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸில் போடலாம். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே கேப்பே இருக்கக்கூடாது. சப்போஸ் கேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு பானி ஸ்டிச் போட்டு நம்ம அந்த இடத்துலையும் ஃபில் பண்ணணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும். ஸோ இந்த அந்த சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிளாகவே நீங்கள் போடவே கூடாது. ஸோ எங்கே ஆரம்பிச்சிருக்கணும் தெரியக்கூடாது, எங்கே முடிச்சிருக்கணும் தெரியக்கூடாது. ஸோ சர்க்கிளில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்லேயும் அதே மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கேப் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச்சில் போடும்போது அதை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் அதே தான், ஸ்கொயர் ஷேப்லேயே போட்டுட்டு வரக்கூடாது. ஸோ இந்த அந்த எல் ஷேப்பில் இருக்கு இல்லையா அந்த கார்னரு, ஸோ அதுலேருந்து வளைஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வளைஞ்சி வளைஞ்சி போடும்போது இது இப்போ நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பெண்ணெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லேயும் விடாமல் நம்ம ஃபில் பண்ணிடணும். ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் இதுதான் பேசிக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம த்ரெட்டில் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டிச் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்திட்டு எடுத்து அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச் ரொம்ப குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடணும். நம்ம தாம்பூ ஸ்டிச் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நாம் செயின் ஸ்டிச் சின்ன சின்னதாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் சின்ன சின்னதாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் வாட்டர் ஃபில்லிங்கில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஐ ஷேப் இந்த கர்வியாக வருது இல்லையா, அது அவுட்டரில் கொடுங்க. அந்த லைன் மேலே கொடுக்காம இந்த லைனுக்கு கொஞ்சம் வெளியில் கொடுத்தீங்கன்னா தான் அது வளைஞ்சி வரும்போது அந்த லைனில் இருக்கும் நமக்கு. அதே சமயத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஐயோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த ஐயோட சென்டரில் வரும்போது அந்த லைனில் மட்டும் முடிக்காமல், இந்த லைனில் முடிஞ்சிருக்குன்னா அதோட முடிக்காமல் இன்னொரு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லாக் பண்ணி ரிவர்ஸில் வாங்க. அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜ் நமக்கு கிடைக்கும். அந்த ஷார்ப் எட்ஜ் வந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்ஷன் நீட்டாக இருக்கும். பானி ஸ்டிச் நெக்லைனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுவாங்க. பீட்ஸில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுப்போம். அது இன்னும் ரொம்ப ஹைலைட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணாமல் போடும்போது இந்த மாதிரி தான் அன்ஷேப்டாக நமக்கு வரும். அதனால் அந்த ஐ ஷேப்போட கார்னர் வரும்போது இந்த உள்ளே கொடுக்குறோம் இல்லையா, அதை கொடுத்துட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நீங்கள் மேலே வரணும். அப்படி வரும்போது உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நீட்டாக கிடைக்கும். இது இந்த லைனில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போ சர்க்கிள் ஷேப்போ ஸ்கொயர் எந்த ஷேப் வேணால் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க. நாம் பெனில் வரைஞ்சிட்டு நீங்கள் போடுறதுக்கும் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே வரையாமல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டராக நீங்கள் ஃப்யூச்சரில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணால் வளைச்சிக்கலாம், எந்த பக்கம் வேணால் வளைஞ்சி வளைஞ்சி போடலாம். ஆனால் அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் கூடவே போகவே கூடாது. இந்த லைனுக்கு ஆப்போசிட் ஐயாக போடலாம். அந்த லைனில் போடாமல் அந்த லைனுக்கு ஈக்குவலாக போட்டுகிட்டே வராமல் வளைஞ்சி வளைஞ்சி நீங்கள் போடணும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு இதுதான் ஒரு மெத்தடு, இதுதான் ஒரு டைப்புன்றது கிடையாது. செயின் ஸ்டிச் தான் ஐ ஷேப்பில் போட போகிறோம்.
ஸோ இப்படி தான் போய் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக உங்களுக்கு வந்து உங்களோட இமேஜினரியாக யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடலாம். ஆனால் ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் எண்ட் நாட் போடணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா அந்த எண்ட் நாட் போட்டு நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஸ்டார்ட் பண்ணலாம், கீழே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துலையும் கேப் வந்து வரக்கூடாது. நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது கேப்பு தெரியக்கூடாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் தெரியக்கூடாது, எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் தெரியக்கூடாது. ஃபினிஷ் பண்ணுற இடத்துல எண்ட் நாட் போட்டு போட்டு தான் நம்ம முடிக்கணும். அது ஒரு ட்ராபேக். இதில் அதிகமான எண்ட் நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன இமேஜாக போடும்போது கண்டிப்பாக அதிகமான எண்ட் நாட் வரும். பெரிய இமேஜாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். உள்ளே இருந்து வெளியே வர்றது, வெளியே இருந்து உள்ளே வர்றது, இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் பெரிய இமேஜ்னால். சின்ன இமேஜை காட்டிலும் பெரிய இமேஜில் தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக போட முடியும். ஸோ கார்னர் வந்துருச்சு. ஸோ எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல குட்டியாக கேப் இருக்கா, அதனால் எந்த அளவுக்கு நம்மளால் ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் என்ன வரும்னா, நிறைய ஹோல்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுறதுனால அது அப்படி தான் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஹோல்ஸ் தெரியாது நமக்கு. ஸோ இதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். அவுட்டரில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.